ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைமுரசு. திரைமுரசுல பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு சினிமால புதுசா வர அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டே இருக்கு. கேப்டன் மில்லர் படத்துக்கு அப்புறமா தன்னோட 50வது படத்தை தானே டைரக்ட் பண்ணிக்கிட்டாரு தனுஷ். அதை தொடர்ந்து இன்னொரு படத்தையும் டைரக்ட் பண்ண இருக்காரு. அந்த படத்தை பத்தி வந்திருக்கிற அப்டேட்டை தான் இதுல பார்க்க போறோம். பவர் பாண்டி படம் மூலமா இயக்குனரான நடிகர் தனுஷ் தன்னோட 50வது படத்தையும் அவரே இயக்கிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல வடசென்னையோட பின்னணியில கேங்ஸ்டர் படமா உருவான இந்த படத்துல நித்யா மேனன், எஸ்.ஜே. சூர்யா, சந்தீப் கிஷன், அபர்ணா பாலமுரளி, காளிதாஸ் ஜெயராம் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்க ஏ.ஆர். ரகுமான் இசையமைச்சிருக்கிறாரு. இன்னும் டைட்டில் வைக்கப்படாத இந்த படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு வர நிலையில நடிகர் தனுஷ் இயக்க போற 3வது படத்துல இருந்து சில அப்டேட்ஸ் வெளியாகிருக்கு. இந்த படத்துல நடிகர் தனுஷ் அவரோட அக்கா மகனான ஷர்வன்குமார் ஹீரோவா வச்சு எடுத்திருக்காரு. இதுல நடிகர் சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க இணைஞ்சிருப்பதா ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில மலையாள இளம் நடிகர்கள் 3 பேரு இந்த படத்துல இணைஞ்சிருப்பதா சொல்லப்படுது. அதன்படி அஜித் கூட என்னை அறிந்தால், விஸ்வாசம் ஆகிய படங்கள்ல நடிச்ச அனிகா சுரேந்திரன், விஜய் கூட லியோ படத்துல நடிச்ச மேத்யூ தாமஸ், நடிகை பிரியா வாரியர் ஆகியோர் இந்த படத்துல இணைஞ்சிருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த படம் ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரியா ஜிவி பிரகாஷ் இசையில உருவாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வருட தீபாவளிக்கு ஜிகர்தண்டா XX, ஜப்பான் ஆகிய 2 படங்கள் மட்டும்தான் வெளியானுச்சு. ஆனா வர்ற பொங்கலுக்கு பல முன்னணி நடிகர்களோட படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. இதனால ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க நிலையில பொங்கல் ரேஸ்ல இருந்து ஒரு படம் பின்வாங்கி இருக்காமா. அது என்ன விஷயம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வருட பொங்கலுக்கு விஜயோட வாரிசு படமும் அஜித்தோட துணிவு படமும் வெளியாச்சு. அதனால தியேட்டர்கள்லயும் ரசிகர்களோட கொண்டாட்டம் திருவிழா மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வரப்போற பொங்கலுக்கு என்னென்ன படம் வெளியாகும்னு எதிர்பார்த்தப்போ சுந்தர் சி இயக்கத்துல உருவாகி இருக்கிற அரண்மனை 4 படம் தான் பொங்கல் ரிலீஸ்ன்னு முதல் முறையா அறிவிச்சாங்க. இதை தொடர்ந்து ஐஸ்வர்யா ரஜினி இயக்கத்துல உருவான லால் சலாம் படம் பொங்கல் ரிலீஸ்ன்னு அறிவிச்சாங்க. நாள் போக போக தீபாவளிக்கு வெளியாக இருந்த அயலான் பொங்கலுக்கு ரிலீஸுக்கு தள்ளி போச்சு. டிசம்பர் ரிலீஸ்ன்னு சொல்லப்பட்ட கேப்டன் மில்லர் பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லப்பட்டுச்சு. இதோட ரீசெண்டா விஜய் சேதுபதி, கேத்ரினா கைஃப் நடிப்புல உருவான மேரி கிறிஸ்துமஸ் படமும் பொங்கல் ரேஸ்ல இணைச்சிருக்கு. சமீபத்துல லால் சலாம் படக்குழு பொங்கல் ரேஸ்ல இருந்து பின்வாங்கி ஜனவரி 26ஆம் தேதிக்கு ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சிருப்பதா தகவல் வெளியாச்சு. இதை தொடர்ந்து சுந்தர் சியோட அரண்மனை 4 படமும் பொங்கல் ரேஸ்ல இருந்து பின்வாங்கி இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. சுந்தர் சி இயக்கத்துல ஹாரர் காமெடி ஜானர்ல உருவான அரண்மனை படத்தோட முதல் 3 பாகங்களும் வசூல் ரீதியா நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இந்த நிலையில பொங்கல் ரிலீஸ்ல இருந்த அரண்மனை 4 படமும் பின்வாங்கிறதா சொல்லப்படுது. ஆனா இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகாதது குறிப்பிடத்தக்கது. ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழால உலக நாடுகள்ல பல்வேறு துறையை சேர்ந்த படங்கள் பங்கு பெற இருக்கு. இதுல தமிழ் சினிமால இருந்து சில படங்களும் செலக்ட் ஆயிருக்கு. அது என்னென்ன படங்களா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. சிவகார்த்திகேயன் தயாரிப்புல இயக்குனர் PS வினோத்ராஜ் இயக்கத்துல உருவான கொட்டுக்காளி படம் முதல் தமிழ் படமா பெர்லின் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் ஆக இருக்கு. இந்த டைரக்டரோட முதல் படமான கூழாங்கல் படம் 50வது ரோட்டர்டாம் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் ஆகி உயரிய விருதான டைகர் விருதையும் வாங்கியிருந்துச்சு. இந்த நிலையில வர்ற ஜனவரி 25ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரை நடக்க இருக்கிற ரோட்டர்டாம் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் ஆக இருக்கிற தமிழ் படங்களுடைய பட்டியல் வெளியாகியிருக்கு. இயக்குனர் ராம் இயக்கத்துல நிவின் பாலி, அஞ்சலி, சூரி நடிச்சு யுவன் சங்கர் ராஜா இசையில உருவான படம் 7 கடல் 7 மலை. இன்னும் ரிலீஸ் ஆகாத இந்த படம் ரோட்டர்டாமுக்கு தேர்வாகியிருக்கு. கார்த்தி சுப்புராஜ் இயக்கத்துல தீபாவளியை குறிவச்சு லாரன்ஸ் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா நடிப்புல வெளியான படம் ஜிகர்தண்டா XX. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருந்தார். விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்ற இந்த படம் ரோட்டர்டாம் திரைப்பட விழாவுக்கு தேர்வாயிருக்கு. மேலும் வெற்றிமாறன் இயக்கத்துல சூரி மற்றும் விஜய் சேதுபதி முன்னணி கதாபாத்திரங்களை நடிச்சு இளையராஜா இசையில வெளியாகி ரசிகர்களுடைய வரவேற்பு பெற்ற விடுதலை படத்துடைய பாகம் 1 இந்த திரைப்பட விழாவுக்கு தேர்வாயிருக்கு. ஆஸ்கர் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்ட மலையாள படம், டைரக்டர் அட்லியோட அடுத்த ஹீரோ, ரீசெண்டா ரிலீஸ் ஆன படங்களோட வசூல் நிலவரம், இந்த மாதிரி பல விஷயங்களை சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல பார்க்கலாம். நடிகர் ரன்பீர் கபூர், ராஷ்மிகா மந்தனா நடிப்புல கடந்த 1ஆம் தேதி வெளியான திரைப்படம் அனிமல். சந்தீப் ரெட்டி பங்கா இயக்கிய இந்த படத்துல அனில் கபூர், சுரேஷ் ஓபராய், திருப்தி டிம்ரி உட்பட பலர் நடிச்சிருந்தாங்க. இதுல சில காட்சிகள் கடும் விமர்சனத்துக்கு ஆளானாலும் வசூல்ல சாதனை படைச்சிருக்கு. பான் இந்தியா முறையில வெளியான இந்த படம் உலகம் முழுவதும் 850 கோடிக்கு மேல வசூலிச்சிருக்கு.
இந்த நிலையில அனிமல் 2ஆம் பாகத்தை அனிமல் பார்க் என்ற பெயரில் உருவாக இருக்கிறதா இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா தெரிவிச்சிருக்காரு. அடுத்து அவர் பிரபாஸ் நடிக்கிற படத்தை இயக்க இருக்கிறார். இந்த படப்பிடிப்பு அடுத்த வருஷம் அக்டோபர்ல தொடங்க இருக்கு. அதை முடிச்சிட்டு அனிமல் பார்ட் 2 2025ல உருவாக இருக்கு. பின்னர் அல்லு அர்ஜுன் நடிக்கிற படத்தை அவர் இயக்க இருக்கார். இந்த 3 படங்களையும் அனிமல் படத்தை தயாரித்த டி சீரிஸ் நிறுவனத்துடைய பூஷன் குமார் தயார். பெரும் எதிர்பார்ப்புக்கு பிறகு பிரபாஸ் நடித்து பிரசாந்த் நீல் இயக்கிய சலார் திரைப்படம் நேற்று வெளியானது. ராஜமௌலிக்கு பிறகு பிரபாஸுக்கு KGF பட இயக்குனர் பிரசாந்த் நீல் கை கொடுத்துள்ளார். தெலுங்கானாவில் நள்ளிரவு 1 மணிக்கு காட்சி வெளியானது. உலகின் பல இடங்களில் 4 மணி காட்சிகள் ஓடி வருகிறது. அனைத்து இடங்களிலும் பிரபாஸ் ரசிகர்கள் தியேட்டர்களில் கொண்டாடி வருகின்றனர். நேற்று ரிலீஸ் ஆன சலார் படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழ் ரசிகர்கள் கலவையான விமர்சனம் கொடுத்தாலும் தெலுங்கு ரசிகர்கள் படத்தை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் சலார் படம் முதல் நாளில் மட்டும் 175 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்திருக்கிறது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 135 கோடி ரூபாய் வசூல் என்று கூறப்படுகிறது. இந்திய பாக்ஸ் ஆபீஸில் பல புது சாதனைகளை சலார் திரைப்படம் படைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுரேஷ் ரவி மற்றும் ஆஷா வெங்கடேஷ் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சு இயக்குனர் GV பெருமாள் வரதன் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற நந்திவர்மன் படத்தை பத்தி அந்த படக்குழு ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை பார்க்கலாம். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் நடிகர் சுரேஷ் ரவி. இதுக்கு முன்னாடி சேனலில் பார்த்துருப்பீங்க, மியூசிக் சேனல் ஆங்கராக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னோடய முதல் படம் வந்து ஒரு ஹாரர் காமெடி படம். ஸோ அதுக்கப்புறம் காவல்துறை உங்கள் நண்பன் 2வது படம். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ என்ன 3வது படம் வந்து நந்திவர்மன். இந்த டிசம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸில். ஒரு பெரிய ஜேர்னி. டிவியிலேருந்து சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு 2 படம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ 3வது படம். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருக்கும். அந்த 2 மணி நேரம், ஏன்னா நம்ம தேட்டருக்கு போகிறதே வந்து பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ அந்த 2 hours உங்களை எங்கேஜ் பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணும். ஸோ 29 தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும்போது நந்திவர்மன் படத்தை நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஆஷா பேசுகிறேன். ஸோ நான் வந்து ஒரு மூவி பண்ணியிருக்கேன், நந்திவர்மன். ஸோ அதில் இலக்கியன்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுற ஆர்கியாலஜிஸ்டாக. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஸ்டோரி ரொம்ப புதுசாக இருக்குது. என்னோடய கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஜாயலாக ஃபன்னாக அந்த மாதிரி இருக்குது என்னோடய கேரக்டர். ஸோ 29th வந்து நம்மளோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உங்களோட சப்போர்ட், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா இது ஒரு ட்ரை. இதுக்காக நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்சே ஆகணும். ஸோ நீங்கள் படம் பிடிக்கோ எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிவன். ஹலோ, வணக்கம். நான் ஜெராட் ஃபெலிக்ஸ், மியூசிக் டைரக்டர். நந்திவர்மன் படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். பெருமாள் வரதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு படத்தை. அருண் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சுரேஷ் ரவி நடிச்சிருக்காரு. ஆஷா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஆர்கியோலாஜி பற்றின ஒரு படம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும். மியூசிக் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. இது அந்த கோயில் சம்மந்தமாக நிறைய ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ எனக்கு அது நான் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ அது எனக்கு புதுசாக இருந்துச்சு இதில் ஸ்கோர் பண்ண. படத்தில் 3 பாட்டு இருக்குது. சிவன் பாட்டு ஒன்று, ஒரு லவ் சாங் ஒன்று, அப்புறம் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் ஒன்று. நார்வே தமிழ் திரைப்பட 15ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு. அதில் விழாக்குழு பகிர்ந்துகிட்ட விஷயங்களை பார்க்கலாம். இந்த எங்களுடைய திரைப்பட விழா கடந்த 14 வருடங்களாக மிக சிறப்பாக நடைபெற்று இந்த அடுத்த வருஷம் 15வது ஆண்டு விழா. அந்த வகையில் தான் உங்கள் எல்லாரையும் அழைச்சிருக்கிறோம் இன்றைக்கு சிறப்பாக. கடந்த 14 வருடங்களாக தமிழ் சினிமாவினுடைய போக்கையே மாற்றக்கூடிய வகையில் இங்கே திரைப்படங்களை உருவாக்கிய எங்களுடைய படைப்பாளிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற படைப்பாளிகளாக இருக்கிறோம், உலகம் முழுக்க இருக்கிற படைப்பாளிகளாக இருந்தாலும் அனைவருக்குமே சரியான அங்கீகாரமும் சிறந்த பாராட்டுகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்து வருகின்றோம்.
உலகத்திலேயே இன்றைக்கு தமிழர்களுக்கென்று தனித்துவமாக இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் திரைப்பட விழா, அனைத்து மக்களாலும் பல நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திரைப்பட விழாவாக நோர்வே தமிழ் திரைப்பட விழாவும் தமிழர் விருதுகளும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகின்றது, அங்கீகரிக்கப்பட்டும் இருக்கின்றது. தமிழர்களுடைய கலையையும் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், வரலாறு, பலி போன்றவற்றை பிரதிபலிக்கக்கூடிய படைப்புகளுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம். இந்த தமிழர் அவார்டு வந்து நான் 2 தடவை வாங்கியிருக்கேன். 2 தடவையுமே நான் நார்வே போய், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நார்வே வந்து அது ரொம்ப அருமையான ஒரு நினைவு எனக்கு. என்னென்னா மறைந்த பாண்டு சார் வந்து எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு நான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், கொஞ்சம் பெரிய சியாட்டர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் அனுப்பிச்சிட்டு இருந்தபோது திடீர்னு எனக்கு ஒரு டிவிடி கொடு அப்படின்னு கேட்டார். நான் டிவிடி கொடுத்துட்டேன் அண்ணன்ட்ட, பாண்டு அண்ணன்ட்ட. ஒரு 15 days கழிச்சு அவர் பாண்டு அண்ணன் கூப்பிட்றாரு, உன்னை வசின்னு ஒருத்தர் கூப்பிடுவார், நார்வே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உன் படம் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் வசி பிரதர் கூப்பிட்டாரு. சொல்லும் போதே வந்து உங்கள் படம் வந்து கல்ச்சரை வந்து மேஜராக நீங்கள் பார்த்துருக்கீங்க, மதுரையை வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதனால இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம், நீங்கள் அவார்டு வாங்குறீங்களா வாங்கலையான்றது உங்களுக்கு அங்கே தான் தெரியும், நீங்கள் வர விருப்பப்படுறீங்களான்னாரு. அப்போ வந்து தான் எனக்கு என்னன்றதை நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் 2 வருஷம் அவங்க பண்ணியிருக்காங்க, இது 3ஆவது வருஷம் பண்ணுறாங்க. சரி நம்ம போயிடுவோம், தமிழர் அவார்டு அப்படின்றது வந்து ஒரு தமிழனுக்கு கிடைக்கும்ன்ற முழு நம்பிக்கையோடு தான் நான் அங்கே போனேன். ஸோ ஒரு தமிழனா நான் இங்கே என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இந்த நார்வே தமிழ் திரைப்பட குழுவுக்கும் வசிக்கும் என்றைக்குமே இருக்கும். ஆனால் ஊர் கூடி தேர் இழுக்கணும், அதுக்கு கவர்மெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். இந்த மீடியாக்கள் மூலிமா அது போய் ரீச் ஆகும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்த வருஷமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த 15வது விழா, 16வது விழாவுக்கு அடுத்த ஒரு தரமான படத்தோடு நானும் வருவேன்னு இங்கே வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன், நன்றி. எடுக்கிறதோடு முடிஞ்சிடறதில்ல ஒரு கலைஞனுடைய ஒர்க். அதை அங்கீகரிக்கும் போது தான் அது முழுமையடைகிறத நான் நம்புகிறேன். அந்த அங்கீகாரத்தை வந்து ஒரு தனி மனிதனாக ஒருத்தர் செய்கிறாருன்ற ஒரு அந்த விருப்பம் இருக்குதுல்ல, அந்த விருப்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தியாகம் தான் அது. ஏன்னா கௌரவ சொல்லும்போது அவர் தனி மனிதனாக இருந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அதுக்கு பின்னால் இருக்கிற பொருளாதாரம், அதுக்கப்புறம் வந்து விருது கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படுகின்ற பகை, இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு எல்லாருமே விருது பெற ஆசைப்படுறோம், ஆனால் எல்லாமே விருதுக்கான தயாராக இருக்கிறோமானா இல்லை. அப்போது ஒரு சிறந்த ஒரு விருது பெறுவதற்கான ஒரு கலைஞனை வந்து தேர்ந்தெடுக்கிறதுன்றது வந்து அங்கீகரிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய அது ஒரு பகையோடு செய்கிற ஒரு வேலை தான். அந்த வேலையை வந்து நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து செய்கிறதே ஒரு விதமான தியாகம்னு தான் நம்புகிறேன். அதுவும் தனி மனிதனாக செய்கிறார், சில நண்பர்களோடு செய்கிறார், அவரோட அதுவும் சொந்த முயற்சியில் சொந்த செலவில் செய்கிறாருன்னா இது வந்து ஒரு அரசை விட இவங்களே ஒரு அரசாக இருக்கிறாங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நியூஸ் கூட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசி சுதாகரன்.